sir, please. Most admired hero of television, Mr. Swaminathan. கமான் மக்களே, நம்மளோட சுவாமிநாதனுக்கு ஒரு பெரிய 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 லவ் காட்டுங்க பாபா. மோஸ்ட் அட்மையர்ட் ஹீரோ டெலிவிஷன். சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொவோக் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் நான் கீழே உட்காந்து சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசு லைக் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி டிவி ஆன் பண்ணுவாங்க. அப்போ அந்த கோலங்கள் கோலங்கள் அப்படின்னா நானும் ஓடி இருக்கேன். அப்போ வந்துட்டு படிப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்காக பாட்டியோட போய் உட்காந்துருவேன். பாட்டி வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவோம், பாரு நீயும் பாரு அப்படின்னு. அப்படி பார்க்க ஆரம்பித்து ஒரு அடிக்ஷன் ஆனது தான் சாரோட எல்லா ப்ராடக்ட்ஸும். கோலங்கள் மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லா ப்ராடக்ட்ஸுமே. அண்ட் டுடே ரிசீவிங் ப்ரொவோக் மோஸ்ட் அட்மையர்ட் ஹீரோ ஆஃப் டெலிவிஷன். ஃபீலிங் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோ எப்படி இருப்பார் அப்படின்றத அந்த காஸ்டியூம்லேயே காமிச்சிட்டிங்க. அப்படி ஒரு பெரிய சவுண்டு கொடுத்தாங்க. எங்கள் சுவாமி சாரோட ஓகே, இவர் ஒன்று பண்ணுவோமா? மைக் இருக்குங்களா? அவரோட ஃபேன்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கலான்னா யார் கேட்பீங்க? இந்த பாருங்க இந்த மாதிரி யங் பேபி தான். ஐ லவ் யூ டார்லிங். மைக் கிரவுட்ல மைக் அங்க கொடுங்க, அந்த டார்லிங் கொடுங்க. இந்த மாதிரி கிட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் எந்த சீரியலுமே பார்த்தது இல்ல. மேலே வாங்க. ஏதோ படத்துல சீன் பாக்குற மாதிரியே இருக்கு சார். அந்த டைம்ல நீங்க ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் அப்படியே கூட்டிட்டு வரீங்க சார். அப்ப பிஜிஎம் போடுறான் சார், அப்படியே சூப்பரா இருக்கும். இல்ல, அது எனக்கு ஒரு த்ரோபேக் எமோஷன் தான் அது. ஓ, என் பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அது ஒரு அட்டாச்மெண்ட், அவ்வளோதான். உங்களை பார்த்தோன்னே ஒரு த்ரோபேக் எமோஷன். ரெண்டு பொண்ணு தான், பையன் இல்ல. ஃபர்ஸ்ட் இவரை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. அதனால இவரை ரொம்ப ஓகே. அப்போ அம்மா, பாட்டி இல்லை, சாரி. எல்லாம் அன்பு தானே. இல்லை ப்ரோ, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கு. அதாவது ஒரு அதாவது திரையில் வர ஒரு விஷயம்தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க பாருங்களேன், உங்களை வந்து என் பையன்றாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு லவ். அது அந்த லவ்ல அவ்வளோ பியூரிட்டி இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு நான் ரொம்ப பெருமையா இருப்பேன். எனக்கு ரெண்டு பொண்ணு, பையன்ற இல்லைன்ற குறையே இல்லாத இருந்தேன் நான். ஆனா இவரை பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. இவர் தான் பையன். ஆமா. சரி, உங்க பையன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேட்கலாமா? எப்ப கல்யாணமா? புரியலையே. அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது அவுட் ஆஃப் சிலபஸ். கேளுங்கம்மா. ஒன்னும் இல்லை, அவர் பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு எதிர்பார்ப்போட தான் இங்க வந்தேன். எல்பியும் இவங்களையும் மைக் மட்டும் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக சினிமாவில் உள்ள எல்லா ஸ்டார்ஸுமே வந்து ஒரு ஸ்டாராக பார்ப்பாங்க. ஆனால் சீரியலில் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக பார்ப்பாங்க. அப்படின்றது வந்து இந்த இடத்துல ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்கள். அவங்க எல்லாரும் உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கு காரணமாக இருந்த நம்மளுடைய மகாநதி சீரியலை பற்றி இந்த இடத்துல பேசணும். ஹவு ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். கண்டிப்பாக எனக்குள்ள இருக்கிற ஸ்பார்க் வந்துட்டு எனக்கே தெரியாத நாட்களில் தான்
நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே ஆரம்பித்தேன். அது இதுதான் நம்மளோட வாழ்வாதாரம், இனிமேல் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வந்தது. அது அங்கே வந்ததுக்கப்புறம் சரி இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்கு போக போக இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் அதாவது இதை வந்துட்டு ஒரு பணத்துக்காகவோ இல்லை இந்த ஒரு இவ்வளோ ஃபேம் இருக்குது அப்படின்றதுக்காகவோ ஆரம்பித்த விஷயம் கிடையாது. இது ஒரு பயத்தோட ஆரம்பித்த விஷயம் தான். நான் இந்த லெவலுக்கு ரீச் ஆவேன், இவ்வளோ பேருக்கு ஐ ரீச் அவுட் டு ஸோ மெனி பீப்புள் அப்படின்றது எனக்கு ஆரம்பத்தில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நினச்சேன் இது ஐயோ இது என்னடா இவ்வளோ இருக்குது, இது ஒரு கடல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு பயந்து வந்தது தான். பாதியிலே என்ன நானே சந்தேகப்பட்ட நாட்கள் எல்லாமும் இருக்குது. சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, கிளம்பிடலாம், ஏதோ ஒரு ஐடிலேயோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்லேயோ திருப்பி போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற நாட்களும் இருக்குது. ஆனால் கலை மாதா அவங்க தான் ஒருத்தங்க கையை